இன்றைக்கி ஒரு டாபிக், நல்ல டாபிக், விஷன். விஷன்னா தரிசனம். ஆண்டவர் ஏன் இந்த டாப்பிக்கை எடுக்க சொன்னார் அப்படின்னா, அவருக்கு ரொம்ப ஆசை. அந்த நோட்ஸ் எல்லாம் வச்சுருங்க, நோட்ஸ் எல்லாம் சும்மா அப்படியே மூடி வச்சுருங்க. அவருக்கு ரொம்ப ஆசை நீங்களும் நானும் வளர வேண்டும் என்று சொல்லி. நம்ம எல்லாமே ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் இந்த பைபிள் ஸ்டடிக்குள்ளார புரியும். அதனால் நம்ம வளரணும் அப்படின்னு சொல்லி ஜீசஸ் விரும்புகிறார். நம்ம எல்லாருமே ஒரு பகுதியில், ஏதோ ஒரு பகுதியில் ஒரு வேலை ஆண்டவருக்காக செய்து கொண்டு இருப்போம். வெறுமையாக விசுவாசியாக எல்லாமே ஆண்டவருக்காக சபைக்கு அடுத்த காரியங்களில், கொயரில், அப்புறம் மற்ற மினிஸ்ட்ரிஸில், மற்றவங்களுக்கு சர்ச்சில் நடக்கிற ஊழியங்களில் பங்கெடுக்கிறது, சிறுவர் ஊழியங்கள், வாலிபர் ஊழியங்கள், ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கனெக்டாக இருக்கிறோம். அப்போ நம்மளை பார்த்தா இன்றைக்கி இந்த செய்தி ஆண்டவர் நமக்கு சொல்ல ஆசைப்படுகிறார். அவர் விரும்புவதெல்லாம் நீங்களும் நானும் உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய விதத்திலும் வளர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஒரு growth உங்களுக்குள்ளார எனக்குள்ளார இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம எத்தனை வருடம் விசுவாசியாக இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, என்ன வளர்ச்சியை நாம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன், அந்த ஆவிக்குரிய மனுஷன் எப்படி வளர்றானோ அப்படித்தான் சரீர பிரகாரமான வளர்ச்சியும் இருக்கும். அதாவது உன் ஆத்துமா வாழ்வது போல தான் எல்லாவற்றிலும் நாம் வாழ முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கலாம், முதல்ல இன்னர் மேன் நல்லா இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, வாசிக்கலாம் ஒரு வசனத்தை, எபிரேயர் புஸ்தகத்தில் 5வது அதிகாரம் 12வது வசனம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக. காலத்தை பார்த்தால், இந்த வசனம் எல்லாமே இந்த டெக்ஸ்டில் இருக்கும். காலத்தை பார்த்தால், டைமை பார்த்தா, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து இது ப்ரீச்சிங் மாதிரி இருக்காது, கொஞ்சம் டீப்பாக ஸ்டடிக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். நம்ம ரட்சிக்கப்பட்டு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்றத நீங்களே உங்கள் மனசில் கொண்டு வரணும். உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனுக்கு என்ன வயது? நான்லாம் ஒரு 88 ஆமாம் 88ஆம் வருஷத்தில் இந்த ரட்சிப்புக்குள்ளார நான் வரேன். அப்படி அதுலேருந்து கணக்கு போட்டால் எனக்குலாம் எவ்வளோ வயசு பாருங்கள் இன்னர் மேனுக்கு. அப்போ அத்தனை வருடத்துக்குரிய வளர்ச்சி எனக்கு இருக்கா அப்படின்றத ஆண்டவர் எதிர்பார்க்குறார் ஜனங்களை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக வளர்ச்சி அவர் பார்க்குறாரு. காலத்தை பார்த்தா நம்ம எல்லாருமே வளர்ந்து எல்லாருமே ஒரு ப்ரீச்சராக இருக்கணும், ஒரு பாஸ்டராக இருக்கணும், ஒரு டீச்சராக இருக்கணும், ஏதோ ஒரு மினிஸ்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்கணும், மினிஸ்ட்ரியை உருவாக்கி இருக்கணும். ஆனால் இன்னொரு சில நேரத்தில் நமக்கு பேசிக் ஸ்ட்ரக்சரே சொல்லித்தர வேண்டியதாக இருக்கே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் நம்மளை பார்த்து திட்டல, நீ ஏன் வளரல அப்படிலாம் சொல்ல, அவருடைய ஆசை அப்படி இருக்குது. இன்றைக்கி உங்கள் ஒவ்வொருவர் மீதும் அவர் வைத்திருக்கிற ஆசை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி வேண்டும். God wants you to grow in all areas. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் நீங்கள் வளர வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். எல்லா பகுதிகளிலும். அது ஃபிசிக்கலாக இருக்கலாம், இல்லை உலக பிரகாரமாக இருக்கலாம், அல்லது ஸ்பிரிச்சுவலாக இருக்கலாம். எல்லா பகுதிகளிலும் நீங்களும் நானும் வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு வளர்ச்சி உள்ள வாழ்க்கை தான் பலமான வாழ்க்கையாக மாறும். அதுக்கு நம்ம பேசிக்காக சொல்லக்கூடிய வசனம் எதுனா, உள்ளான மனுஷன் வளர்றதை பொறுத்து தான் வெளிப்பிரகாரமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இந்த வளர்ச்சி என்னை எங்கே கொண்டு போய் விடும்? ஒரு தலைவனாக மாற்றிவிடும். God wants you to become a leader. இங்கே இருக்கிற எல்லாரும் ஒரு வித தலைவர்களாகத்தான் நம்ம இருக்கிறோம். இது ஒரு விசுவாசிக்கு சொன்னால் புரியாது. அப்போ தலைவராக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்கள் மேலே ஒரு கரிசனையோடு, ஒரு எதிர்பார்ப்போடு, விசுவாசியை வைத்து ஆண்டவரால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு தலைவரை வைத்து ஆண்டவரால் நிறைய விசுவாசிகளை உருவாக்க முடியும். ஜனங்களை, நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற ட்ரைனிங், இந்த சபையில் உங்களுக்கு கிடைக்கிற பயிற்சிகள், இது எல்லாமே உங்கள் மேலே ஆண்டவர் இன்வெஸ்ட் பண்ணி கொண்டே இருக்கிறார். ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு பாட்டு நீங்கள் பாடுறீங்கன்னா அவர் உங்கள் மேலே ஒரு அபிஷேகத்தை வைக்கிறாரு, இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இந்த சர்ச்சில் நீங்கள் பின்னாடி ஆடியோவில் உட்காந்து ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, எல்லாமே காட்ஸ் கிங்டத்துக்கு செய்கிறது. சேர் அரேஞ்ச் பண்ணுறீங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் நீங்கள் மட்டும்தானே அந்த வேலையை செய்கிறீங்க. பாருங்கள், எவ்வளோ பேர் இருந்தாலும் ஒரு சிஸ்டர் அந்த பிளைண்ட் பீப்புள் எல்லாம் கூட்டிகிட்டு வராங்க, எல்லோரும் இங்கே உட்காந்துருக்காங்க, அவங்க மட்டும் நின்றுட்டே இருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகிருக்காங்க. அப்போ ஒரு 100 பேர் ஒரு சபையில் இருக்கும்போது ஒரு 30 பேர் அந்த ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த 30 பேரையும் ஆண்டவர் இன்னும் வளர வேண்டும், இன்னும் வளர வேண்டும்,
அவங்கள வைத்து தான் இந்த உலகத்தில் ஒரு பெரிய காரியத்தை, காட்ஸ் கிங்டத்தை அவர் ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். உங்களை வைத்து தான். கர்த்தர் எதுக்கு அந்த பயிற்சியை உங்களுக்கு கொடுக்கணும்? அப்போ ஒவ்வொருவரும் என்னவா மாறணும் ஆண்டவர் விரும்புகிறார்? ஒரு தலைவராக மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த தலைவராக மாறுவதற்கு தான் தரிசனம் ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணுது. விஷன் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் லீடர்ஷிப். ஒரு லீடர்ஷிப்புக்கு அடிப்படை எதுனா அது தரிசனம் இருக்கணும். அப்போ நீங்கள் உள்ளே ஒரு கொயரில் இருக்கிறீங்க, உங்கள் தரிசனம் என்ன? இல்லை என்ன பாட சொன்னாங்க பாடுறேன்னா அதனால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இருக்காது. உங்கள் தரிசனம் என்ன? உங்கள் மேலே ஒரு தரிசனம் இல்லைன்னா இன்றைக்கி ஒரு தரிசனத்தை நம்ம பெற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஒரு லீடராக இருக்கிறவங்க, ஒரு சபையில் ஒரு வாலண்டியராக இருக்கிறவங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். ஒரு பேப்பரை கொடுத்து ஒரு தரிசனம், உங்கள் தரிசனம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இது ஒன்லி ஸ்பிரிச்சுவலாக மாத்திரம் எடுத்துக்காதீங்க. உலக பிரகாரமான வாழ்க்கையில் ஏதோ ஒர்க்கில் இருந்தாலும் எந்த காரியம் செய்தாலும் உங்கள் தரிசனம் என்ன? அப்போ லீடர்ஷிப் எதில் தொடங்குதுன்னா பிகின் when vision emerges. எங்கெல்லாம் தரிசனம் வெளிப்படுதோ அங்கெல்லாம் எது உருவாகிறது? தலைமைத்துவம் உருவாகிறது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு லீடர்ஷிப், நீங்கள் லீடராக மாறணும் அப்படின்னா எந்த ஏரியாவில் இருந்தாலும் அந்த இடத்துல அதுக்கு அடிப்படையே தரிசனம் தான். அந்த தரிசனம் என்பது, நீங்கள் இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். கொயர்ன்றது, இந்த கொயர்னும் போது நீங்கள் ஒரு பாடலை பாடுறதுக்கு இந்த இடத்துல நின்று ஒரு 30 நிமிஷம் நீங்கள் பாட போகிறீங்க. அந்த 30 நிமிஷத்துக்கு கண்டிப்பாக ஒரு வாரம் முழுவதும் ஒரு 10 நிமிஷமாக ஜெபம் பண்ணியிருக்கணும். அப்போ எவ்வளோ நேரம் ஆகிருக்கும்? 1 மணி. என்னன்னா, நான் பாடும் பொழுது என்ன தரிசனம் உங்களுக்கு இருக்கணும்? நான் பாடும் பொழுது என்னுடைய சத்தம் அபிஷேக சத்தமாய் மாற வேண்டும். அந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன நடக்கணும்? ஒரு ஹீலிங் நடக்கணும், ஒரு டெலிவரி. அந்த தரிசனத்தை உங்களுக்குள்ளார இல்லை அப்படின்னா இது ஒரு பாடல் நேரம் அல்ல. நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன், நான் அந்த தரிசனத்தோடு வருகிறேன். அப்படிப்பட்ட தரிசனத்தோடு இருக்கிறவர்கள் தான் வொர்ஷிப் லீடராக மாற முடியும். எல்லா ஏரியாவிலையும் நான் சொல்கிறேன். ஒரு ஜெபம் லீட் பண்ண வரீங்க, ஒரு தரிசனம் இருக்கணும். அப்போ ஆண்டவர் இன்றைக்கி ரொம்ப அழகாக நம்மளை பார்த்து சொல்கிறார், லீடர்ஷிப்பாக நீங்கள் இருக்கணும். உங்கள் ஆஃபீஸில் ஒரு லீடராக நீங்கள் இருக்கணும்னா உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கணும். உங்கள் டிபார்ட்மெண்ட்டை குறித்து ஒரு தரிசனம் இருக்கணும். குடும்பத்தில் நீங்கள் ஒரு லீடராக இருக்குன்னா உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கணும். குடும்ப தலைவர்கள், ஆண் பெண்ணாக இருந்தாலும் சரி, குடும்ப தலைவன் குடும்ப தலைவியாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கணும். குடும்பத்தை எப்படி மாத பட்ஜெட் என்ன, பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், இந்த மாதத்தில் நம்ம என்ன புதுசாக செய்ய போகிறோம், இந்த மாதத்தில் எவ்வளோ சேமிக்க போகிறோம், ஒரு தரிசனம் இருக்கணும் இல்லையா? தரிசனம் இல்லாதவர்கள் குடும்ப தலைவர்களாக இருக்க முடியாது. அதனால தான் இங்கே சொல்கிறேன், எல்லா விஷன் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் லீடர்ஷிப். தரிசனம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. இதைத்தான் ஆண்டவர் தெளிவாக ஒரு வசனத்தில் சொல்கிறாரு. நீதிமொழிகள் 29:18, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ரைட். வேர் தேர் இஸ் நோ விஷன் பீப்புள் பெரிஷ். தரிசனம் இல்லாத இடத்துல, தரிசனம் இல்லாத குடும்பத்தில், தரிசனம் இல்லாத வேலை ஸ்தலத்தில், தரிசனம் இல்லாத சபையில் ஜனங்கள் எல்லாம் அழிந்து போவார்கள், சீர்கெட்டு போவார்கள் என்று சொல்லி வசனம் ரொம்ப 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 தெளிவாக சொல்லுகிறது. அப்போ தரிசனம் எவ்வளோ முக்கியமானது பாருங்கள். என்னோடய வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் என்ன விஷனோடு நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறோம்? ஆவிக்குரிய விதத்தில் இருந்தாலும் சரி, உலக பிரகாரமாக, குடும்ப பிரகாரமாக, உங்களுடைய பொருளாதார ரீதியில் உங்களுடைய தரிசனம் என்ன? அப்போ நோ விஷன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன வராது? growth வராது. ஏன்னா விஷன் தான், தரிசனம் தான் உங்களுடைய லீடர்ஷிப்போட அடித்தளம், உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் அடித்தளம். அப்போ தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் அழிந்து போவார்கள். தரிசனம் இல்லாத சபையானது வளர்ச்சியை முன்னோக்கி செல்லாது. அப்போ தரிசனம், லீடர்ஸாக இருக்கிறவங்க என்னென்ன ஏரியாக்களில் லீடராக இருக்கிறாங்க, ஒரு சின்ன சில்ட்ரன் மினிஸ்ட்ரி, அந்த லீடர் அதை நடத்துகிறவங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கணும். இந்த வருடம் 40 பிள்ளைங்க ட்ரெயின் ஆகிருக்காங்க, அவங்க என் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ளார வளர வேண்டும். அப்போ நமக்கு முதலாவது வளர்ச்சி வேண்டும், எனக்கு ஒரு தரிசனம் இருக்கணுங்க. அப்போ இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தரிசனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இருந்தால்தான் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி உண்டாகும். அப்போ தரிசனம், விஷன்னா என்ன?
விஷன்னா ஒன்றும் இல்லை, எதெல்லாம் மறைவாக இருக்கிறத கண்ணுக்கு தெரியாததோ அதெல்லாம் பார்க்க முயலுவது. விஷன் இஸ் த ஆர்ட் ஆஃப் சீயிங் திங்ஸ் இன்விசிபிள். மறைந்திருக்கிறது ஒரு தரிசனம். நான் பின்னாடி வளர்ந்தேன்னா இப்படி ஆக போகிறேன், இப்போ இருக்கிற நிலைமையில் நான் வளரும் போது இப்படி இருக்க போகிறேன், ஒரு 5 வருடங்கள் கழித்து என்னுடைய சபை இப்படி இருக்க போகிறது, என்னுடைய பிஸ்னஸ் ஒரு 10 வருஷத்தில் இப்படி இருக்க போகிறது அப்படின்ற ஒரு தரிசனம் நமக்குள்ளார இருக்கணும். என்னுடைய பிள்ளைகளோட வளர்ச்சியில் இதெல்லாம் நடக்கப் போகிறது, இந்த வயதில் என் பிள்ளைகள் இப்படிலாம் இருப்பாங்க. அந்த ஒரு தரிசனம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே. மனக்கண்கள், விஷன் இஸ் சம்திங் யூ see in your mind eye. மனக்கண்ணில் பார்க்க தெரியணும். நான் யார், நான் யாராக இருக்க போகிறேன். ஜனங்களை, நீங்கள் யாராக இருக்க போகிறீங்க? விசுவாசியாகவே இருக்க போகிறீங்களா, அல்லது வளர்ந்து தலைவராக மாற போகிறீங்களா? என்ன மாதிரி தலைவராக மாற போகிறீங்க? எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் HOD ஆக போகிறீங்க அப்படின்ற ஒரு தரிசனம் இல்லைன்னா நம்மளோட ஆவிக்கிற விதத்தில் ஒன்றுமே வளராது, ஒன்றுமே வளராது. கடைசி வரை ஒரு பிலீவராக இருந்துட்டு போகிறதுல ஆண்டவருக்கு விருப்பம் அல்ல. காலத்தை பார்த்தால் எல்லாருமே போதகராக இருக்கணும். இப்போ ஒரு growth எதிர்பார்க்கிறார். அதனால தான் நான் எப்படிட்ட சொன்னேன், எல்லா லீடர்ஸையும் கொஞ்சம் வர சொல்லுங்க. ஏதோ ஒரு ஏரியாவில் ஒரு growth இருக்கணும். நம்முடைய கண்களுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய இந்த நேச்சுரல் ஐஸில் பார்க்கறதுக்கு இன்னும் தூரத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்க போகிறோம்? நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், வேர்ல்டு லைஃப், ஃபினான்ஷியல் லைஃப்லாம் எப்படி இருக்க போகிறது? இந்த தரிசனம் நமக்கு இருந்ததுன்னா நம்முடைய பாதையானது அதை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிக்கும். அப்போ தரிசனம் என்பது என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தலைமைத்துவத்துக்கு உரிய அஸ்திபாரம். விஷன் இஸ் த மென்டல் பிக்சர் ஆஃப் வாட் வி வாண்ட் டு அச்சீவ் இன் ஃபியூச்சர். ஒரு மென்டல் பிக்சர், மனதில் ஒரு படம் போடுங்க. நீங்கள் யாராக இருக்க போகிறீங்க? கல்லூரிக்கு ஃபஸ்ட் இயர் போகிறீங்க, நீங்கள் வெளியே வரும்போது எப்படி இருக்கணும்? ஒரு பிக்சர் போடுங்க. உங்கள் வாழ்க்கையில் சும்மா ஏனோதானோன்னு அப்படி போகக்கூடாது. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு விதத்தில் பயிற்சி கொடுத்து உங்கள் மேலே ஒரு இன்வெஸ்ட் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கிறார். ஹெலன் கெல்லர்ன்றவங்க ஒரு ரொம்ப ஃபேமஸானவங்க, அமெரிக்காவில் பெரிய ப்ரொஃபஸராக இருந்தவங்க. அவங்களுக்கு 2 கண்களும் இருக்காது. அவங்க ஸ்டோரி ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அவங்க எழுதுகிறாங்க, த சேடஸ்ட் திங் ஆன் த எர்த் இஸ் நாட் அ பர்சன் வித்தவுட் சைட், பட் இட்ஸ் அ பர்சன் வித்தவுட் விஷன். கண்கள் இல்லாத அவங்க 2 கண்ணும் அவங்களுக்கு கிடையாது. கண்கள் இல்லாதவர்கள் தான் பரிதாபமானவர்கள் இல்லை, கண்கள் இருந்தும் தரிசனம் இல்லாதவர்கள். நான் யாராக போகிறேன்ற பார்வையே எனக்கு இல்லைன்னா என்ன வாழ்க்கை அது? ஒரு பிரேக் எடுங்க, உட்காந்து யோசிங்க. இன்னும் 5 வருடத்தில் நான் யாராக போகிறேன்? இன்னும் 10 வருஷத்தில் நான் யாராக போகிறேன்? நல்ல சமாரியன் சபையில் நான் இன்னும் 10 வருஷத்தில் விசுவாசியாகவே இருக்க போகிறேன்னா, நான் இங்கே பெற்றுக்கொள்கிற பயிற்சிகள்லாம் எங்கே கொண்டு போய் கொடுக்க போகிறேன்? ஆண்டவர் ஏன் எனக்கு மட்டும் பயிற்சியை கொடுக்கிறார்? ஏன் என்னை மட்டும் பாட வைக்கிறார்? என்னை மட்டும் பைபிள் வாசிக்க வைக்கிறார்? என்னை மட்டும் மேடையில் ஏற்றுறார்? என்னை மட்டும் சில பயிற்சிகளை இந்த ஆலயத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறார்? நீங்கள் இங்கே பயிற்சி பெறுறவங்க, நான் தெளிவாக சொல்கிறேன், இங்கே யாரெல்லாம் நீங்கள் ட்ரெயின் ஆகுறீங்களோ கண்டிப்பாக உலக பிரகாரமாக எங்கே போனாலும் அங்கேயும் நீங்கள் இந்த பயிற்சி எடுப்பீங்க. அங்கே போனாலும் ஒரு லீடராக இருப்பீங்க, அங்கே போனாலும் உங்களை தான் எல்லாம் கூப்பிடுவாங்க. ஏன்னா ஆண்டவர் உங்கள் மேலே அந்த 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 லீடர்ஷிப் அனாயிட்டிங்க ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். ஹெலன் கெல்லர் சொல்கிறாங்க, கண் இல்லைன்றது பெரிய விஷயம் இல்லை, தரிசனம் இல்லாதது தான் மோசமான விஷயம். அப்போ நோ விஷன், நோ growth, நோ விஷன், நோ blessing. A group is under the direction of a person who has no vision. தரிசனம் இல்லாத ஒரு தலைவனுக்கு கீழே ஒரு குழு வேலை பார்க்குது. அந்த குழுவோட வேலை முடியறதோட ரிசல்ட் என்னவா இருக்கணும்? ரிசல்ட் என்னவா இருக்கும் சொல்லுங்கள்? ஒரே கன்ஃபியூஷன் தான், ஃபெயிலியர் தான். ஒரு லீடருக்கு கட்டாய விஷன் இருக்கணும். எனக்கு கீழே பணியாற்றுறவங்க இப்படி தான் இருக்கணும், என்னுடைய டீம் இப்படி தான் இருக்கணும், என்னோடய டீமில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு வளர்ச்சிக்குள்ளார வரணும். அப்படி இல்லை அப்படின்னா
A group is under the direction of a person who has no vision. The result is confusion, disorder, failure. இந்த டீச்சிங் சொல்லிட்டு இருக்கும்போதே நீங்கள் உங்கள் மைண்டில் யோசிங்க, ஸ்பிரிச்சுவலாக நம்ம எப்படி இருக்க போகிறோம், உலக பிரகாரம் நம்ம எப்படி இருக்க போகிறோம். இல்லைங்க, இவ்வளோ போட்டி நிறைந்த உலகம், நான் நினைக்கிற மாதிரிலாம் வேலை கிடைக்காது. நான் இது முடிக்கும் போது சொல்கிறேன், நீங்கள் உங்கள் விஷனை ஃபிக்ஸ் பண்ணுங்க, உங்கள் தரிசனத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க, நீங்கள் யார் என்பதை. அதன் பிறகு அதை எப்படி நம்ம ரியல் லைஃப்பில் கொண்டு வரதுன்றதை பார்க்கலாம். தரிசனமே இல்லைன்னா கண்டிப்பாக அழிவுதாங்க. தரிசனமே இல்லைன்னா ஜீரோ தான். தரிசனமே இல்லைன்னா ஃபெயிலியர் தான். தரிசனமே இல்லைன்னா க்ரோத் கிடையாது. தரிசனமே இல்லைன்னா பிளெஸ்ஸிங் கிடையாது. அருமையான உடன் ஊழியர்களே, எல்லாரும் ஒரு விதத்தில் நீங்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறீங்க. ஆண்டவர் இன்னும் வளர்ச்சியை உங்கள் மேலே எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு அது இந்த வளர்ச்சிக்கின் அடிப்படை ஒரு தரிசனம். நிறைய விதமான தரிசனம் என்பது காட்சிகள். நிறைய விதமான தரிசனங்கள் பைபிளில் தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சிருக்கும். நீங்களே தரிசனங்களை பார்த்துருப்பீங்க. அப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். தரிசனம் என்ன மாதிரி தரிசனம்லாம் இருக்குது? பைபிளில் இருந்தும் சொல்லலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ப்ராக்டிக்கலாக பார்த்துருந்தா சொல்லலாம். பார்த்துருக்கிறது என்பது சில பேருக்கு காட்சிகள் வரும், சில பேருக்கு சத்தங்கள் வரும், இப்படி நிறைய இருக்குது. அப்போ தரிசனம் என்னென்ன டைப் ஆஃப் விஷன்ஸ் எப்படிலாம் இருக்கும் சொல்லுங்களேன். யோசேப்புக்கு என்ன வந்தது? தரிசனம், கனவு, ட்ரீம். அப்போ விஷனில் ட்ரீம்ஸ்லாம் வரும். அந்த தரிசனம் கனவின் மூலமாக வரும். யோசேப்புக்கு ஒரு கனவின் மூலமாக என்ன வந்தது? ஒரு பெரிய லீடராக மாற போகிற நீ, உன் வீட்டில் இருக்க எல்லாரும் உங்ககிட்ட நிற்பாங்க, அப்படி ஒரு கனவு அவருக்கு. அவர் அந்த கனவை போய் சொல்லிட்டார், அதனால் ரொம்ப பாடுபட்டார். ஆனால் அந்த கனவு பலித்துதா? ரியல் லைஃபுக்கு வந்துச்சு. யோசேப்பு பிரைம் மினிஸ்டராக மாறிட்டார். அதே போல் அண்ணன், தம்பி, அப்பா எல்லாம் வராங்க, அவர்கிட்ட வணங்குறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தது. அப்புறம் கனவு ஓகே, விஷன் ஒரு ட்ரீமாக இருக்கலாம். வேறு வேறு யாராவது பார்த்து இவங்கள மாதிரி நான் இருக்கணும், இப்போ நான் அப்படி இல்லை, ஆனால் இவங்க இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காங்க, இவங்கள மாதிரி இருக்கணும். ஒரு மைண்டில் ஒரு பிக்சர், அவங்கள மாதிரி ஒரு மைண்ட் பிக்சர். அப்புறம் வேறு கிளாஸ்னால் கேள்வி கேட்கணும், என் கட்டாயம். பைபிள் கிளாஸ், இது பைபிள் ஸ்டடி. ஆக்சுவலாக மேடையில் நின்று நான் பேசக்கூடாது, கீழே நின்று பேசணும், ஒரு ஹேண்ட் மைக் எடுத்துக்கணும், உங்கள்கிட்ட மைக்கை நீட்டணும். வேறு என்ன விஷயம் நிறைய இருக்குது. ட்ரீம் சொன்னீங்க, இன்னொருத்த பார்த்துட்டு நான் மைண்டில் ஒரு பிக்சர் போட்டேன், அது என்னோடய தரிசனமாக இருக்கிறது. ஓகே, வேறு ப்ரேயர் பண்ணும்போது என்ன வருகிறது? சில அப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் பைபிளில் இருக்கா? சொல்கிறேன் பாருங்கள், நான் சொல்கிறேன் பாருங்கள். யாக்கோபு பார்த்தது என்னது? அதுவும் கனவு தான். யாக்கோபு பார்த்ததும் ட்ரீம் தான். ஆடிபிள் விஷன், சத்தம் வரும். சில நேரத்தில் சத்தம் வந்ததுக்கு அப்படியே லேசாக பைபிளில் ஏதாவது உதாரணம் இருக்கா? சாமுவேல். அப்புறம் சாமுவேலை கூப்பிட்றாரு, அங்கே உண்மையிலே ஆண்டவர்லாம் காணும், சத்தம் மட்டும்தான் வருது. ஆனால் அதை யார் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா? ஏலி புரிஞ்சுக்கிட்டார். நீ தரிசனம், நீ ஆண்டவரோட என்கவுண்டர் பண்ணிக்கிட்டு இருக்க. நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ஏதாவது எக்ஸாம்பிள்? ஆமாம், சவுல் பவுல் பயங்கரமான எக்ஸாம்பிள். டைரெக்டாக பேச ஆரம்பிச்சிட்டார், ஆனால் உருவம்லாம் தெரில அவருக்கு, ஆனால் சத்தம் மட்டும் கேட்குது. பாருங்கள், இதெல்லாம் விஷன் தான், தரிசனத்தில் தான் வருது. சத்தம் மூலமாக ஒரு தரிசனம். யார் 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 யாருன்றார், நான் தான் இயேசு அப்படின்ட்டார். பவுல் அப்படியே விஷன் அப்படியே அந்த 3.5 வருஷத்தில் அவர் தன்னை யாருன்றதை முடிவு பண்ணிட்டார், பிக்சரே கொண்டு வந்துட்டார். பவுல் என்ன தரிசனத்துக்கு வந்தார் தெரியுங்களா? யாரெல்லாம் இயேசுவை பற்றி தெரியாதோ, யாரெல்லாம் யூதர்கள் இல்லையோ அவர்களுக்கு நான் போகிறேன். அவர் மினிஸ்ட்ரியாக தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். வேறு ஆடிபிள், அதுக்கப்புறமேட்டு ட்ரீமு, வேறு வாய்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டோம். வேறு அம்மா
அதெல்லாம் ஆடிபிள் அதில் வச்சுக்கலாமா? அதெல்லாம் அந்த கேட்டகரியில் வந்துடும். ட்ரீம் கேட்டகரியும் வந்துடும். லிட்ரலாகவே ஒரு படம் பார்க்குற மாதிரியே இருக்கும். அதை தான் சொல்ல வரேன். லிட்ரலாகவே டிரான்ஸ்விஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. டிரான்ஸ்விஷன்னா எ கைண்ட் ஆஃப் விஷன் தட் கம்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் வீடியோ படம் பார்க்குற மாதிரி இருக்கும். மோச பார்க்குறாரு, ஒரு முட்செடி எரியுது, ரெண்டுமே இருக்குது, அதில் சத்தமும் வருது, ரியலாக செடி பச்சை செடி எரியுது, ஆனால் உண்மையிலே எரியல, ஒரு தரிசனம் தான். இந்த மாதிரி ஒரு வீடியோ தரிசனம் பைபிளில் என்ன இருக்கு? அதான் பேதுருக்கு அழகா கூடையாக கொண்டு வராங்க. பேதுரு ஒரு கூடை வருது, அதில் பார்க்குறாரு, எல்லா உணவும் இருக்குது, எல்லா அசைவ உணவுலாம் இருக்குது. பார்க்கும்போதே நாக்கு சொட்டுது, ரியல் பிக்சரே இருக்குது. எல்லாம் பரவாயில்ல, இதெல்லாம் நான் சாப்பிடலாமா, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இல்லை இதெல்லாம் உனக்கு தான், சாப்பிடு. சத்தம் கேட்குது, என்ன தரிசனம் பாருங்கள், ஒரு படம் மாதிரியே ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படிலாம் வரும் தரிசனம், உங்களுக்கு இப்படிலாம் இருக்கலாம். அப்போ நீங்கள் ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணும் பொழுது, பவுலை ஆண்டவர் வேறு மாதிரி மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டாரு. பவுலோட வாழ்க்கையை வேறு மாதிரி பண்ணணும் போது அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்குறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போயிட்டே இருப்பீங்க, பாப்பா சொன்ன மாதிரி டக்குன்னு யாரோ பார்ப்பீங்க, நம்மளும் இப்படி வாங்கணும், ஒரு பிக்சர், ஒரு தரிசனம். சர்ச்சில் ஒரு சத்தம் உங்கள் காதில் வரும், அதுலேருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம். இல்லை நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ட்ரீம் வரும். இப்படி பல காரியங்கள் இல்லை, எல்லா விஷயமும் அடிப்படை என்னென்னா நீங்கள் லீடர் ஆகணுன்றதுக்கு தான். ஆண்டவர் உங்களை உயர்த்தணும், ஆண்டவர் உங்களை வளர்க்கணுன்றதுக்கு தான். இப்படி பல டைப் ஆஃப் விஷன்ஸ் இருக்குது. இது ஒரு வகையான தரிசனங்கள். ஆனால் அந்த தரிசனங்கள் உங்களுக்கு ஒரு பர்சனல் விஷன் இருக்கணும். நான் என்னவாக போகிறேன். ரெண்டாவது, என் குடும்பத்துக்குரிய தரிசனங்கள். இதெல்லாம் ஒரு நோட்டு போட்டு எழுதி வைக்கணும். என் குடும்பம் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். மூணாவது, நீங்கள் வேலைக்கு போகிறீங்களே, உங்கள் வேலை ஸ்தலம் எப்படி இருக்கணும். எங்கள் வேலை ஸ்தலத்தில் எல்லோரும் கரெக்டான டைமுக்கு வரும். நான் என்னுடைய வேலையில் டைமுக்கு கரெக்டாக போவேன், டைமுக்கு கரெக்டாக வெளியே வருவேன். எனக்கு பெண்டிங்கே இருக்காது. நான் இருக்கும்போது என் வேலை ஸ்தலம் எல்லாத்துலேயும் உயர்ந்திருக்கும். அப்படின்னு ஒரு தரிசனம் நமக்கு வேணாமா? கடவுள் எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்கிறார், என் மூலமாக என் நிறுவனம் வளரணும், என் மூலமாக நான் வேலை செய்கிற இடம் மேன்மை அடையணும், நான் உயரணும், அதனால் என் கம்பெனி உயரணும். எதற்கு ஆண்டவர் என்ன இந்த கம்பெனியில் கொடுத்துருக்கிறார்? அப்போ பர்சனலாக உங்களுக்கு ஒரு தரிசனம், குடும்பத்துக்கு ஒரு தரிசனம், வேலை ஸ்தலத்துக்குரிய தரிசனம். நாலாவது ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய விதத்தில் உங்களை குறித்து ஒரு தரிசனம் உங்களுக்கு கட்டாயம் இருக்கணும். கட்டாயம் இருக்கும். கேபி இன்னைக்கு கீபோர்டு வாசிக்கிறேன், போன வாரமே கேட்டேன், யார்ப்பா? நான் தான் வாசிக்கிறேன். அப்போ கேபிக்கு ஒரு தரிசனம் இருக்கணும். பின்னாடி ஒரு வர்ஷிப் லீடராக நான் மாறணும். நான் கீபோர்டு மட்டும் வாசிக்கக்கூடாது. கீபோர்டு வாசித்துக்கிட்டே என்ன பண்ணணும்? வர்ஷிப்பும் பண்ணணும். நான் ஜோயலை ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த காலங்களில். ஒரு ஸ்டேஜ் தாண்டியாச்சு. ஜோயலோட ஹிஸ்டரியை நான் கேட்டேன். கீபோர்டு வாங்கும்போது ஜோயலுக்கு ஏபிசிடி தெரியாது மியூசிக்கில். ஆனால் அவங்க அம்மாவுக்கு ஒரு தரிசனம், நம்ம பிள்ளை எப்படியாவது ஒரு இசை வாசிக்கணும், வாசித்துக்கிட்டே வர்ஷிப் பண்ணி. இன்னும் அந்த தரிசனம் நிறைவேறல. அவங்கள கேட்டால் அதான் சொல்கிறாங்க, பிரதர் கீபோர்டு வாசித்துக்கிட்டே என் பிள்ளைங்கள்லாம் வர்ஷிப் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப அடுத்த ஸ்டேஜ் அது. ஆனால் பாருங்கள், அந்த போர்டு சும்மாவே இருந்தது, அந்த தரிசனம் இருந்ததுனால கட்டாயம் அவங்க ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த தரிசனம் இருந்ததுனால ஒரு டைமில் அந்த தரிசனம் அப்படியே ரியல் லைஃபாக மாறுது பாருங்கள். அந்த பிக்சர் அவங்க மனதில், தான் பையன் முன்னாடி நின்று கீபோர்டு வாசிக்கிறது. சூழ்நிலை பார்த்தா அப்படிலாம் இல்லை, ரட்சிக்கப்படுறதே அதுக்கப்புறம் தான். ஸோ இதெல்லாம் நமக்குள்ளார நடக்கிற ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான். உங்கள் ஆவிக்குரிய விதத்துக்குரிய தரிசனங்களை நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். கட்டாயம் நோட் பண்ணி வைக்கணும். இப்படி தான் நான் இருக்கணும், என்னோடய வாழ்க்கை இப்படி தான் போகணும். கட்டாயம் இந்த மாதத்தில் நான் கட்டாயம் மார்னிங் ப்ரேயர் பண்ணிவிடுவேன். ஒரு தரிசனம், ஒரு சிம்பிள் இந்த வருஷத்தில் என்ன தரிசனங்க உங்களுக்கு ஆவிக்குரிய விதத்தில்? இந்த வருஷத்தில் பைபிளை படித்து முடிச்சிடுவேன். இந்த வருஷத்தில் நிறைய நேரம் ஆண்டவரோட தனிமையில் உட்காந்துருக்க போகிறேன். இந்த வருஷத்தில் நிறைய நேரம் நான் ஊழியத்தில் செய்ய போகிறேன். இந்த வருஷத்தில் சபைக்குரிய எல்லா சபையில் எப்பெல்லாம் ஊழியம் நடக்குதோ அப்போல்லாம் நான் கலந்துக்க போகிறேன். அப்படின்ற ஒரு தரிசனம் கட்டாயம் இருக்கணும்.
பிப்ளிக்கல் எக்ஸாம்பிளில் நிறைய சொல்லிட்டோம், அது அப்படியே தான் ப்ராக்டிக்கலாக வரப்போகுது. ஜோசப்னுடைய வாழ்க்கையில் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார். ஆபிரகாமுக்கு ஒரு தரிசனம் இருந்தது. என்ன தரிசனம்? ஆபிரகாமுக்கு பிள்ளையே இல்லாத பொழுது ஆண்டவர் சொன்னதை அப்படியே எடுத்துக்கிட்டாங்க பாரு. அவனுக்கு ஒரு வார்த்தை வருகிறது, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன். அந்த விஷனை அப்படியே கேப்சர் பண்ணிட்டார். அந்த விஷனை கேப்சர் பண்ணிவிட்டு நான் பெரிய ஜாதி, பெரிய ஜாதி, பெரிய ஜாதி, பெரிய ஜாதி. 1 வருஷம், 2 வருஷம், 30, 40, 50, 90 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த தரிசனத்தை அவர் விடவே இல்லை. பார்த்தீங்களா? அந்த தரிசனம் அவருடைய வாழ்க்கையில் ரியலாக மாறிடுச்சு. இயேசு கிறிஸ்துவனோட விஷன் என்ன? இயேசு கிறிஸ்துக்கு ஒரு தரிசனம் இருந்ததா இல்லையா? இல்லையா? இருந்தா இல்லையா? இயேசு கிறிஸ்துக்கு கட்டாயம் ஒரு தரிசனம் இருந்திருக்கும். சும்மாலாம் அவர் அனுப்பலை, அவருக்கு ஒரு தரிசனம் இருந்தது. இந்த மாதிரி நமக்கு தெரியுன்றதுக்கு தான் அவர் என்ன சொல்லிட்டாரு, ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். அவருடைய விஷன், மிஷன், ஸ்டேட்மெண்ட் அதான், ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். நான் குருடரின் கண்களை திறக்கும்படியாக, ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்படியாக, கட்டப்பட்டவர்களை விடுதலை செய்யும்படியாக நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன். இந்த 3 வருஷம் நான் செய்ய போகிற வேலை இதுதான், இப்படித்தான் நான் வாழ போகிறேன். அவரோட மிஷன் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டார் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அப்படித்தான் அவர் வாழ்ந்தார். நம்மோட தரிசனம் என்ன? இந்த விஷன் ஆனது ரியல் லைஃபாக மாறணும்னா இந்த விஷன் தரிசனத்தோட மாத்திரம் நிற்கக்கூடாது. ஒரு ஸ்டேட்மெண்ட் அதில் போட்டிருக்கேன் பாருங்க, ஹேவிங் எ விஷன் இஸ் நாட் எனஃப். எனக்கு தரிசனம் இருக்கு, தரிசனம் இருக்கு, தரிசனம் இருக்கு. ஸ்டேஜ் 2க்குள்ளே போகிறோம். தரிசனம் இருக்கு, அந்த தரிசனம் மாத்திரம் போதுமானது அல்ல. அது என்னவா மாறணுமா? A commitment to act on a vision is called mission. அந்த தரிசனம் என்னை செயல்பட வைக்க வேண்டும். என் தரிசனத்தின் மேலே நான் என்னெல்லாம் செய்கிறேனோ அதுதான் மிஷன். அப்போ நான் என்னெல்லாம் செய்கிறேனோ, மிஷன் இஸ் நத்திங் பட் த ஆக்ஷன் ஆன் எ விஷன். உங்கள் தரிசனத்தின் மேலே ஒரு தரிசனங்க. இந்த வருஷத்தில் நான் டெய்லி காலையிலேருந்து ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னா காலையில் எந்திரிக்கணும். உங்கள் செயல்பாடு. இந்த வருஷத்தில் நான் அதிகமாக வசனத்தை தியானிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நேரம் பைபிள் வாசித்துக்கிட்டே இருக்கணும். இந்த வருஷத்தில் நான் அதிகமாக ஜெபிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுறவங்களா இருக்கணும். அப்போ உங்களுடைய ஆக்ஷன், உங்கள் தரிசனத்தோடு உங்களுடைய செயல்பாடு சேரும் பொழுது தான் அது ரியலாக மாறப்போகிறது. உங்களுடைய தரிசனம் அந்த தரிசனத்தை நீங்கள் ரியலாக பெற்றுக்கொள்ளணும்னா யூ நீட் எ மிஷன். நீதிமொழிகள் மிஷன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. தரிசனம் உங்களுக்கு தெரியும், மிஷன்னா எப்படி நான் அதை செயல்படுத்த போகிறேன். திட்டம், ஒரு திட்டம், ஒரு செயல்பாடு, எப்படி செயல்படுத்த போகிறேன். ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, 400 மார்க் எடுக்கணும் 10thலன்னா உங்களுடைய மிஷன் என்ன? ஆசை இருக்கலாம் எல்லாருக்கும், தரிசனம் இருக்கலாம் எல்லாருக்கும். ஆனால் அது வாழ்க்கையில் அதை அனுபவிக்க வேண்டும்னா உங்களுடைய மிஷன் என்ன? நான் 400 மார்க் எடுக்க போகிறேன். டெய்லி நான் இப்போ 6 மணிக்கு எழுந்தவன் 4 மணிக்கு எந்திரிக்க போகிறேன். நைட்டு 10 மணிக்கு படுத்தவன் 12 மணிக்கு படுக்க போகிறேன். நான் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறேன். 3 மாதத்துக்கு டிவி பார்க்க போகிறதில்ல. என் மொபைல் ஃபோனை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஏங்க இதெல்லாம் மிஷனுங்க, இதெல்லாம் ஆக்ஷன். நீதிமொழிகள் 21:5 ரொம்ப அழகாக போட்டிருக்கு பாருங்க. அது தமிழில் ரொம்ப டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு. குட் பிளானிங் அண்ட் ஹார்ட் ஒர்க் leads to prosperity, but hasty shortcuts leads to poverty. பார்த்தீங்களா? குட் பிளானிங் அண்ட் ஹார்ட் ஒர்க். ஜனங்களை லீடராக மாறணும், உங்களுக்கு ஆவிக்குள்ளே வளர்ச்சி, உலக பிரகாரமான பொருளாதார வளர்ச்சியில் நீங்கள் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்பிட்டார். அதற்கான தரிசனம் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னார். ஓகே, நான் தரிசனத்தை எழுதி வைத்துட்டேன், நான் இப்படி தான் இருக்க போகிறேன். இப்போ அடுத்த ஸ்டேஜ் அதனுடைய செயல்பாடு, அதற்குரிய திட்டங்கள். குட் பிளானிங் அண்ட் ஹார்ட் ஒர்க். அதற்கு என்ன முயற்சி எடுக்கிறீங்க? அதுக்கு என்ன முயற்சி எடுக்கிறீங்க?
ஒரு ஒரு சண்டே நான் வர்ஷிப் எடுக்கணும் அப்படின்னா அந்த பாட்டை அந்த வாரம் முழுசும் கேட்பேன். ஒரு புதிய பாடல்னா 2 வாரம் கேட்டுட்ருப்பேன். ஏன்னா நம்ம வர்ஷிப் ஆண்டவரை ஆராதிக்க வைக்க போகிறோம். நான் ஒரு ஸ்பெஷல் சாங் பாட வரல, ஆண்டவரை ஆராதிக்க ஜனங்களுக்கு அந்த ஆராதனையே செய்ய போகிறோம். ஜனங்களை ஆராதிக்க வைக்க போகிறேன், வர்ஷிப் லீட் பண்ண போகிறேன். நாங்கள் போய் தப்பு பண்ணிடக்கூடாது. ஹார்ட் ஒர்க், குறைஞ்சது ஒரு 50 வாட்டி அந்த பாட்டை பாடியிருப்பேன். ஜனங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தரிசனம் நிறைவேறணும்னா ஒரு பிளான் இருக்கணும், ஒரு திட்டம் இருக்கணும். இன்னைக்கு மினிஸ்ட்ரி டைம் இன்னைக்கு சொல்லிட்டாங்க. இந்த வாரத்தில், இந்த வாரம் முழுவதும் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். தரிசனம், விஷன், விஷன், வேர் தேர் இஸ் நோ விஷன் பீப்புள் பெரிஷ், மிஷன், கோல், இப்படி மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அதே நினைவாக இருக்கணும். அதற்கு உட்காந்து ஆயத்தம் பண்ணணும். உங்களுக்கு எல்லாருக்கும் நோட்ஸ் இன்றைக்கி ரெடி பண்ணணும். நானே உட்காந்து டைப் பண்ண ஆள் இல்லை. அதை ஜெராக்ஸ் எடுக்கணும், எல்லாம் ரெடி பண்ணணும். எல்லாம் 7 மணிக்கு முன்னாடியே நடக்கணும். சரி, அதுக்காக நம்ம வீட்டில் இருந்தே செய்ய முடியுமா? வேலைக்கும் போகணும். ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க், ஒரு ஹார்ட் ஒர்க். அதனால் ஜனங்க பிரயோஜனப்படுறாங்களே, ஆண்டவர் என் மூலமாக ஏதோ செய்கிறாரு. அப்போ ஒரு பிளான் பண்ணுங்க, ஒரு ஹார்ட் ஒர்க் இருந்தால் தான். அப்போ ஒரு கோல் செட் பண்ணுங்க. A set of specific and measurable steps to achieve the mission are called goal. ஒரு கோல் செட் பண்ணுங்க. என்ன செய்ய போகிறோம்? உங்கள் குடும்ப வாழ்க்கைக்குரிய தரிசனம், உங்களுடைய பொருளாதார வாழ்க்கைக்குரிய தரிசனம், ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய தரிசனம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு தரிசனம். இந்த தரிசனம் எல்லாம் ஒரு வளர்ச்சியை நோக்கி இருக்க வேண்டும். இந்த வளர்ச்சியை நோக்கி என்ன திட்டமிடுறீங்க? உங்கள் பிளான் என்ன? அதற்கான முயற்சி என்ன? இது பலவிதமான இலக்கு நாம் நிர்ணயம் செய்யணும். என்ன இலக்கெல்லாம் செய்யணும் தெரியுங்களா? எப்போ செஞ்சு முடிக்கிறது இல்லைங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து, கேபி வயசுலேருந்து மியூசிக் படிக்கணும்னு ஆசை. இப்போ 60 வயசு ஆயிடுச்சு. ஒரு கால நிர்ணயம் ஃபிக்ஸ் பண்ணணும். எப்போ நான் இந்த தரிசனத்தை நிறைவேற்றுறது, எவ்வளோ நாள் அதற்கு, எப்படி நான் அதை செய்வது? ஓகே, நான் ஒரு மியூசிஷியனாக மாறணுமா? நான் போய் ஒரு கிளாஸில் சேரணும். சரி, அதுக்கு பணம் என்ன செய்கிறது? எல்லாமே பிளான் பண்ணணும். அப்போ இந்த பிளானிங்கும் இந்த ஹார்ட் ஒர்க் கட்டாயம் போகணும். கிளாஸுக்கு போகணும். உங்கள் விளையாட்டு நேரத்தை குறைக்கணும், குடும்பத்தோடு இருக்க நேரத்தை குறைக்கணும். ஊழியம் செய்யணுமா? வெளியே போய் ப்ரீச் பண்ணணும். உங்கள் பர்சனல் டைமை உங்கள் ரெஸ்ட் டைமை ஆண்டவருக்குன்னு கொடுக்கணும். ஹார்ட் ஒர்க் பிளான் இல்லாமல் நீங்கள் லீடராக மாற முடியாது. எப்படி தரிசனம் இல்லாமல் வாழ்க்கையில் எந்த growth இருக்காதோ, அந்த தரிசனம் நிறைவேற வேண்டும் இல்லையா? அது நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் ஒரு திட்டம் இருக்க வேண்டும். அந்த திட்டம் என்பது ஒரு இலக்கை தீர்மானிக்க வேண்டும். அந்த கோலை எப்போ அச்சீவ் பண்ண போகிறேன்னா, அந்த கோல் எப்படிப்பட்ட கோலாக இருக்கணும்? ஸ்மார்ட் கோலாக இருக்கணும். இப்போ எல்லாமே ஸ்மார்ட்னு வந்துருச்சு. ஸ்மார்ட் கோலாக இருக்கணும். அந்த நோட்ஸில் எடுத்து பாருங்கள். ஸ்மார்ட் கோலில் SMART ஒன்றுக்கும் ஒரு 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 டெஃபினேஷன் இருக்கும். எஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக். உங்கள் கோல் எப்படி இருக்குன்னா, இப்படி தான் இருக்கணும். ஒரு வேகாக இருக்கக்கூடாது உங்கள் கோல். நீங்கள் யாராக போகிறீங்க? இல்லைங்க, நான் இந்த குரூப் படித்தா இப்படி ஆகிறேன், இந்த குரூப் படித்தா இப்படி ஆகிறேன், இப்படி இருந்தால் அப்படி போகிறேன். காலேஜை முடிப்போங்க, அப்புறம் பார்த்துக்கலாம், என்ன வருதோ அப்புறம் பார்த்துக்கலாம். +2 படிக்கிற பசங்களை கேட்பேன், என்னடா பண்ண போகிறீங்க அடுத்தது? 10th பசங்களுக்கு மார்க் வரட்டும் பார்த்துக்கலாம். மார்க்குக்கு ஏற்ற மாதிரி குரூப் போயிடலாம். கிடையாதுங்க. ஃபிக்ஸ் பண்ணுங்க. மெஷரபிள். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த கோல் அது ஒரு அளக்கிற அளவுக்கு இருக்கணும். அட்டைனபிள், பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். ஆர் ஃபார் ரியலிஸ்டிக். இந்த உலகத்தில் இல்லாத ஒரு கோலை கொண்டு வராதிங்க. நான் 3ல் போய் நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. பெற்றுக்கொள்ள முடியாதா? உண்மையானதா? அடுத்தது டான்சிபிள். அப்படியே அதை நான் உருவமாக பார்க்கணுங்க. நான் என்ன தரிசனம் வைக்கிறேனோ, என்ன கோல் வைக்கிறேனோ அதை பார்க்கணும். எனக்கு என்ன கோல் தெரியுங்களா? சின்ன வயசில் 8வதுலேருந்து எனக்கு ஆசை வாத்தியார் ஆகிடணும். அது என்ன வாத்தியார்? இன்னும் ஸ்பெசிஃபிக் பாருங்கள், கணக்கு வாத்தியார் ஆகணும். டீச்சர், அதுலேயும் எனக்கு ஸ்பெசிஃபிக் கோல் வந்துடுச்சு.
மேக்ஸ் டீச்சர். சரி, இது மெஷரபிளா? மெஷரபிள். அட்டைனபிளா? கட்டாயம் வந்துடும். இது உலக பிரகாரமாக உண்மையானதா? இப்படி ஒரு வாதியார்னு ஒருத்தர் இருக்காங்களா? மேக்ஸ் வாதியார் இருக்கிறாங்க. அப்போ நான் அதை நோக்கி பயணம் செய்யும் பொழுது வாழ்க்கையில் என் தரிசனம் தான். ஒரு நாள் அந்த மகள் சொன்னா இல்லையா, இவரை பார்த்து என்னோட ஆசிரியரை பார்த்து நான் கட்டாயம் கணக்கு தான். அப்படியே போய் கணக்கு வாதியாரே ஆயாச்சு. நடுவில் பிரச்சனைலாம் வருமா? பயங்கர பிரச்சனைலாம் வரும். அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலாம் வரும். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும், அந்த தரிசனம் இருந்தால் அந்த தரிசனத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. நான் கடைசியில் சொல்லி முடிக்கிறேன். அப்போ ஸ்மார்ட் கோல் உங்களுக்கு இருக்கணும். அப்போ இந்த தரிசனத்தெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? ஆக்சுவலாக நமக்கு டைம் இருந்தால் எல்லாருக்கும் பேப்பர் கொடுத்து எழுத சொல்லியிருப்பேன். உங்கள் தரிசனம் என்ன? அப்போ நிறைய பேர் எழுத முடியாது, தரிசனமே இருக்காது. சரி, அடுத்த வாரமாவது ஒரு தரிசனத்தோடு வாங்க, எழுதுங்க அப்படின்னு சொல்லலாம். தரிசனத்தை ரைட் டவுன் த விஷன். இது பிப்ளிக்கலாக கரெக்டாக தப்பா? நிறைய ஆர்குமெண்ட் இதில் இருக்குது. ஏங்க, நான் என்ன ஆக போகிறேன், நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. கொரோனா வந்தால் கம்பெனி மூடிட்டான், இருந்த வேலையெல்லாம் போயிடுச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஆனால் பைபிள் சொல்லுது, ஒரு தரிசனத்தில் நீ இருந்தினா அதை எழுது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆபகுக் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி. தரிசனத்தை என்ன பண்ணு? எழுதி அதை கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. அழகா போட்டிருக்கு பார்த்தீங்களா? தொடர்ந்து வாசிங்க. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. நிச்சயமாய் வரும். நீங்க என்ன தரிசனத்தை ஆண்டவர், இந்த விஷயம்லாம் எல்லாமே உங்க மனதில் வந்தாலும், நம்ம ஸ்பிரிச்சுவலாக இருந்து ஜெபம் பண்ணி ஒரு தரிசனத்தை கேட்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் கையிலேருந்து தான் வரும் தரிசனம். அது நிச்சயமாய் வரும். தாமதமானாலும் பயந்துராத, அதுக்கு காத்திரு. அதனால் என்ன பண்ணு? எழுதி வச்சு ஜெபம் பண்ணு, எழுதி வச்சு அதை வாயில் சொல்லு. அதனால தான் இந்த விஷன் ஸ்டேட்மெண்ட்டை ஜீசஸ் என்ன செய்கிறாரு? வாயை திறந்து சொல்லிட்டார், டிக்ளேர் பண்ணுறார். தன்னுடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட்டை டிக்ளேர் பண்ணுறார். ஜனங்களை, உங்களுடைய விஷன் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். ஒரு லீடராக இருக்கிறவங்க, லீடராக மாற போகிறவங்க, நாளைக்கு இந்த சபையின் தூண்களாக இருக்க போகிறவங்க, உங்களை குறித்த தரிசனங்களை இன்னும் சொல்ல முடியாமல் இருந்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறார், காலத்தை பார்த்தால் நீ போதகராக இருக்கணும். நான் உன்னை அப்படி உயர்த்த ஆசைப்படுறேன். ரைட் டவுன் த விஷன் ஸ்டேட்மெண்ட். உங்கள் கோலை எழுதுங்க, உங்கள் பிளானை எழுதுங்க, என்னைக்கு இதை செய்ய போறீங்கன்றதை எழுதுங்க. எவ்வளவு நாள் ஆகும், எவ்வளவு செலவாகும் எழுதுங்க. அதற்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்க போறீங்க. ரைட் த ஸ்டெப்ஸ் தட் வில் பிரிங் யூ க்ளோசர் டு த கோல். அந்த இலக்கை அடைவதற்கு நீங்கள் என்னென்னலாம் முயற்சி எடுக்க போறீங்க அதெல்லாம் எழுதி அதன்படி உங்கள் வாழ்க்கையில் கொண்டு போங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மேக்ஸ் வாதியார் ஆயிரணுன்னு. மேக்ஸ் வாதியார் ஆகணுன்னா எங்கே மேக்ஸ் வாதியார் ஆகுறது? சரி, நான் இருக்கிற சபையில் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு, அங்கே ஆயிடலாம். ஓகே, அங்கே ஆயிடலான்னா அங்கே ஆகிறதுக்கு தடைகள்லாம் இருக்கும் பொழுது, அப்போ நான் என்ன பண்ணுறேன்? என்னோடய விஷன், அந்த தரிசனத்தை அப்படி அந்த புதுக்கோட்டை போகிற பஸ்ஸை பார்த்தாலே நான் சொல்லுவேன், அங்கே தான் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருந்தது, இங்கே இல்லை. நான் சொல்லுவேன், இந்த பஸ்ஸில் தான் நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இந்த பஸ்ஸில் தான் டெய்லி என்ன பண்ண போகிறேன்? புதுக்கோட்டைக்கு போக போகிறேன். வேலை கிடைச்சி தான், வேலை கிடைக்கல. வேலை இல்லாத சூழ்நிலையில் மிஷன் ஸ்டேட்மெண்ட்டை வாயை திறந்து சொல்லணும். நீங்கள் சொல்ல 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 தான் இங்கே பழகப்பட்டிருக்கு. நீ தரிசனத்தை எழுதி அதை தீர்க்கமாக வரைந்து வை. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு காத்திரு, அது நிச்சயம் வரும். 1 வருஷம் கழித்து அது அப்படியே சேர்ந்தது. எந்த பஸ்ஸில்? பஸ்ஸை பார்த்து சொன்னோன்னா அதே பஸ்ஸில் நான் கணக்கு ஆசிரியராக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வேலை இல்லாத பொழுது எனக்கு ஒரு தரிசனம், ஒரு வசனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசினார். உன்னை நான் தலையாக்குவேன்னார். வேலையே கிடைக்கல. வேலையே இல்லாத போது எப்படி நான் தலையாகிறது?
13 வருடங்களுக்கு அப்புறம் தலைமை ஆசிரியராக மாற்றப்படுகிறேன். அந்த தரிசனம் பாருங்க, அதை டிக்ளேர் பண்ணணும் தைரியமா. அதனால எழுதுங்க. நான் ஆபிரகாம் உன்னோட தரிசனத்தை எழுதணும். சூழ்நிலை பார்த்தா அப்படிலாம் இருக்காது தான். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய தரிசனத்தை யார் மேலே வச்சு எழுத போகிறோம்? ஸோ இந்த மிஷன் இதை நிறைவேற என்னெல்லாம் தேவைப்படுது? ஃபெய்த் அண்ட் போல்ட்னஸ், விசுவாசமும் தைரியமும். விசுவாசமும் தைரியமும் தேவைப்படுது. பெர்சிஸ்டன்ஸ், விடாமுயற்சி பெற்றுக்கொள்றதுக்கு. நாட் லூசிங் ஹார்ட். சூழ்நிலையை பார்த்து அப்படியே பதறி போய் விட்டுறாதீங்க. கர்த்தர் சொல்லிட்டாரு, கர்த்தர் தரிசனத்தை காட்டிட்டாரு. யாருக்கு? யோசேப்புக்கு. ஆனால் சூழ்நிலை எங்க? குடிக்குள்ளார். யோசேப்புக்கு காட்டிட்டாரு, சூழ்நிலை எங்க? ஜெயிலுக்குள்ளார. ஆனால் 4 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு அந்த ஜெயில் மாறினது, குழி மாறினது, சிறையிருப்பு மாறினது. பிரைம் மினிஸ்டராக கொண்டு வந்துட்டார் இல்லையா? அந்த விஷனை விட்டுறாதீங்க, தரிசனத்தை விட்டுறாதீங்க. விடாமுயற்சி, ஃபெய்த், போல்ட்னஸ், ப்ரேயர் அண்ட் ஒபீடியன்ஸ். உங்கள் ஜெப வாழ்க்கை, உங்களுடைய கீழ்ப்படிதல் ஆண்டவருக்கு, ஒன்றையும் மிஸ் பண்ணிடாதீங்க. கிளாஸ் முடிய 5 மினிட்ஸ் இருக்கு. அதனால நான் என்ன செய்யணும்? ரன் டு வின். ஓட ஆரம்பிங்க, ஓட ஆரம்பிங்க. உங்கள் இலக்கை நோக்கி ஓட ஆரம்பிங்க. கடவுள் உங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். அந்த தரிசனத்தை அடைவதற்கு ஒரு மிஷனை ப்ரிப்பேர் பண்ணுங்க, பிளான் பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கோல் செட் பண்ணுங்க. அது ஸ்மார்ட் கோலாக இருக்கட்டும், அதை எழுதி வைங்க. மிஷன் ஸ்டேட்மெண்ட்டை, விஷன் ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணி வைங்க. ஆண்டவர் மேலே விசுவாசமும் நம்பிக்கையும் தைரியமாக இருங்க. எதிர்மறை காரியங்கள் நடக்கும் பொழுது உங்கள் தரிசனத்தை எழுந்து விடாமல் விடாமுயற்சி செய்யுங்க. செபமும் கீழ்ப்படிதலும் ரொம்ப 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 அவசியமானது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. இப்ப வாசிக்கிறத கவனிங்க. நாம் தளர்ந்து போகாதிருந்தால், நாம் தளர்ந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும். நான் இப்படி ஆவேன்னு நினைக்கிறேன், ஆனால் தளர்ந்து போகக்கூடிய சூழ்நிலை என் வாழ்க்கையில் கேட்டிங்கன்னா, அந்த சாட்சியெல்லாம் தளர்ந்து போகணும். மோசமான சூழ்நிலை. நான் ஈஸியாக சொல்லிட்டேன். அந்த அந்த இந்த ட்ராவல் நான் சொல்ல ஆரம்பித்தேன்னா எல்லாரும் பயங்கர பரிதாபம் ஆகிடுங்க. தளர்ந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் என்ன மகளை வஸ்த, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். சரிங்களா? நீங்கள் உங்கள் தரிசனத்தை நீங்கள் அறுவடை செய்திருவீங்க. ஏற்ற காலத்தில் நீங்கள் அறுத்து விடுவீர்கள். அதனால என்ன செய்யணும்? பிலிப்பியர் 3:13-14. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். எல்லாரும் சொல்லுங்க, இலக்கை நோக்கி நான் தொடருகிறேன். என்ன அர்த்தம்னா, உங்க இலக்கை நோக்கி நீங்க போயிட்டே இருந்தீங்க, திடீர்னு உட்காந்துருப்பீங்க. ஏன்னா எதிர்மறையான பிரச்சனை வந்திருக்கும், சோறு வந்திருக்கும், குடும்பத்தில் நீலாம் போய் இதெல்லாம் செய்ய முடியுமான்னு எல்லாம் பேசியிருப்பாங்க. நம்ம மனசை உடைக்கிற மாதிரி காரியம் நடந்திருக்கும், எதிர்மறையாக நடந்திருக்கும், தோல்வியாக நடந்திருக்கும். அதனால் சோர்ந்து போயிருப்பீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, சோர்ந்து போகாத, இலக்கை நோக்கி உன் பயணத்தை தொடர ஆரம்பி. எபிரேயர் 12:1 வாசிங்க. அந்த நோட்ஸ்லேயே போட்டிருக்கேன் பாருங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். ரன் டு வின். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. அதுதான் 1 கொரிந்தியர்ல இருக்கு. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பொறுமையோடு இலக்கை நோக்கி என்ன பண்ணுமா? ஓடணும். என்ன அழகா ஆவியானவர் எழுதி வச்சிருக்கார். நடங்கன்னு கூட சொல்லலை. ஓடுங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இல்லைங்க என்னால் ஓட முடியல, முட்டி வலிக்குது, அப்படிலாம் சொல்லாதீங்க. ஓடுங்க. கர்த்தர் கொடுத்த தரிசனம் நிறைவேறும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். கொஸ்டின் அவர் கேட்கலாமா? என்ன சொன்னன்றதை கேட்கலாமா? தரிசனம் இல்லைன்னா என்ன நடக்கும்? நோ growth, நோ blessing. சீர்கெட்டு போவோம். நிறைய தரிசனம் இருக்கு. த விஷன்
நிறைவேறணும்னா கட்டாயம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மிஷன் இருக்கணும். மிஷன் என்பது குட் பிளானிங் அண்ட் ஹார்ட் ஒர்க். செட் ஏ கோல், நல்ல ஒரு ஸ்மார்ட் கோலா செட் பண்ணுங்க. அந்த மிஷன் எல்லாத்தையும் எழுதி வைங்க. எழுதி வச்சுட்டு இலக்கை நோக்கி ஓட ஆரம்பிங்க. இலக்கை நோக்கி ஓடின ஒருவரும் வெறுமையாய் பைபிளில் இல்லை. எல்லாரும் பெற்றுக்கொண்டு தான் அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? உங்கள் தரிசனம் இதுவரை இல்லைன்னா ஒரு தரிசனத்தை செய்யுங்க. ஆண்டவரே, என்னுடைய இலக்கு இதுதான் சுவாமி. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை கொடுங்க. எல்லா லீடர்ஷிப் அஸ்திபாரமும் தரிசனம் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வைங்க. என்னுடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட்டை நான் எழுதுறேன். என் பிள்ளைகளை குறித்து நான் எழுதி வைக்கிறேன். அவங்களுக்காக செபிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். கடுமையா உழைக்க போறேன் ஆண்டவரே. நம்பின ஒருவரும் வெட்கப்பட்டு போனது. தரிசனம் இருக்கிறவர்கள் செழித்திருப்பார். உங்க பிரசனத்தினால் எங்களை நிரப்புவீராக. உங்க மகிமையால் எங்களை மூடுவீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தரிசனத்தோடு இருக்காங்க சுவாமி. இந்த சபையில ஒவ்வொருவரையும் ஒரு வேலையில வைத்திருக்கீங்க. ஒவ்வொருவரையும் உங்க பிரசனத்தினால் நிரப்பி உங்களுடைய ஊழியத்தில் பயன்படுத்துறீங்க. இன்னும் வளர செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருடைய குடும்பத்திற்காக அவங்க என்ன இலக்கை தீர்மானித்திருக்கிறார்கள், அந்த இலக்கை அடைவதற்கு அவருடைய முயற்சியை வெற்றியாய் மாற்றி கொடுப்பீராக. இன்னும் ஓடட்டும், இன்னும் உழைக்கட்டும் ஆண்டவரே. இன்னும் செபிக்கட்டும், இன்னும் அதிகமாய் விசுவாசிக்கட்டும், இன்னும் வளரட்டும் ஆண்டவரே. ஒரு வளர்ச்சியை கொடுப்பீராக. பிரசனத்தினால நிரப்புவீராக. அந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவீராக. அது ஒருபோதும் தளர்ந்து போகாதபடி. ஒருவேளை யாராவது தளர்ந்து போயிருந்தால் நீர் அவர்களை பலப்படுத்தி மீண்டும் ஓட வைங்க. ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடி தங்கள் தரிசனத்தை அடைய கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.